ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து சோஷியல் மீடியால எல்லாம் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவர் கூட ஜாயின் பண்ணிடுச்சுன்னா நிறைய பணம் உருவாக்கிடலாம், இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்குற மாதிரி போஸ்டர்ஸ். இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஃப்ராடா தான் இருக்கும். இது காமன் சென்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்டெலிஜென்டான பீப்புள் யாருமே இந்த போஸ்டர்ஸுக்கு பின்னாடி போக மாட்டான். ஆனா நார்மலான இல்லைன்னா பிலோ ஆவரேஜான இன்டெலெக்ட் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவரெல்லாம் இந்த போஸ்டர்ஸ் பார்த்து பணம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைம்ல நமக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லி நம்ம கையில் இருக்கிற பணம் கூட அவர் எடுத்துடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃப்ராட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த டெக்னிக் என்ன சொல்லு தெரியுமா? டார்க் சைக்காலஜி ஒரு செடக்ஷன் டெக்னிக் அப்படி சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஹோப் எல்லாம் கொடுத்துடும். உங்களுடைய ஹோப்பை யூஸ் பண்ணி அவர் பணம் கிரியேட் பண்ணிடும். உங்களுக்கு இந்த வீடியோல தான் அந்த மாதிரியான சில டார்க் சைக்காலஜிஸ் இல்லனா செடக்ஷன் ட்ரிக்ஸை பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஆனா இந்த வீடியோல இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமர் சொல்றேன். இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்க உங்களுடைய பணம் உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டெக்னிக் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த டார்க் சைக்காலஜினா என்ன அதை பத்தி சொல்லி கொடுக்குறேன். ராபர்ட் கிரீன் அவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆதர் தான். அவர் வந்து அவருடைய புக்கான தி ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் இந்த புக்ல அதை பத்தி சொல்லி இருக்கு. டார்க் சைக்காலஜி அப்படின்றது ஒரு செக்ஷுவல் டிசைரை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அந்த நாள் வரைக்கும் டெஃபினிஷன் இருந்தது. ஆனா அது மட்டும் இல்ல, அதனுடைய ரியல் மீனிங் என்னன்னா ஏதாவது ஒரு குணம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவரை செடியூஸ் பண்ணி அவர்ல இருந்து நாம பணம் உருவாக்குற மாதிரி இருக்கிற எல்லா வேலைகளும் செடியூஸ் தான். கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட இருக்கிற பணம் வந்து நம்ம கையில வர வைக்கிற மாதிரி இருக்கிற டெக்னிக். மனிதனுக்குள்ள நிறைய டிசைர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிசைரை யூஸ் பண்ணி இவர் பணம் உருவாக்கிட்டு இருக்கும். அந்த டிசைரை எதுவும் ஆகலாம், ரொமான்ஸ் ஆகலாம், ரெஸ்பெக்ட் ஆகலாம், குட் ஹார்ட் டிசைர்ஸ் ஆகலாம். நீங்க இதை பார்த்துருக்கோம் இல்லையா, ஏதாவது ஒரு பொலிட்டிஷியன் ஓட்டு கேட்கறதுக்கு நம்ம முன்னாடி வரும்போது நமக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் அவரு சரி பண்ணி கொடுத்துடுவேன் இந்த மாதிரி எல்லாம் பேசிடுவோம் இல்லையா. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது எல்லாருக்குமே வேலை கிடைச்சிடும், நான் பெட்ரோல் டீசலுடைய எல்லாம் விலை வந்து கம்மி பண்ணிடும், மெடிக்கல் சாப்பாடு இதெல்லாம் உங்களுக்கு விலை கம்மி பண்ணி கொடுத்துடும். இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துடுவாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் இது வந்து டெக்னிக்கலி நாட் பாசிபிள் தான். ஆனாலும் இந்த பொலிட்டிஷியன்ஸினுடைய வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு என்னுடைய விருப்பங்களை எல்லாம் சாதிச்சிடும் இந்த மாதிரி நினைச்சு அவருக்கு ஓட்டு பண்ணிடும். ஆனா இந்த பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றதுன்னா உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடுவேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவருடைய விருப்பங்களை கம்ப்ளீட் பண்றதுல முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அதாவது இனி ஒருத்தருடைய டிசைர் என்ன அதை புரிஞ்சு அந்த டிசைர் நான் சரி பண்ணி கொடுத்துடுவேன் இந்த மாதிரி சொல்லி நம்மளுடைய டிசைரை சரி பண்ணிடுவோம். இதுதான் டார்க் சைக்காலஜி. இதனுடைய சைக்காலஜி ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் தான் make them feel they are getting great deal. இது வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருந்தது. அங்க 2 பேர் வந்து சேல்ஸ்மேனா இருந்திருந்தது. அவர் வந்து இந்த டார்க் சைக்காலஜி யூஸ் பண்ணிட்டாங்க. யாராவது அந்த ஷாப்புக்குள்ள வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து அதனுடைய விலை கேட்டா அதுல முன்னாடி இருக்கிற அந்த ஆளை என்ன சொல்லும்னா அதுக்கு ஒரு பெரிய விலை சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் $42 சொல்லிடும். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பிசினஸ் பார்ட்னர் இருக்கும் இல்லையா, அவர் வந்து இது கேட்காத மாதிரி நடிச்சிடுவா. அதுக்கப்புறம் அவருக்கு பில் போடும்போது அவர் $22 தான் போடுவா. இதை கேட்கும் போது அந்த கஸ்டமருக்கு என்ன ஃபீல் ஆயிடும், $42 இருக்கிற அந்த ப்ராடக்ட் தப்பால எனக்கு $22 கிடைக்க போகுதுன்னு. அவர் அப்ப என்ன யோசிக்கும், எதுவுமே பேசாத $22 கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அந்த மாதிரி தானே நினைக்கும். ஆனா இதனுடைய பெனிஃபிட் வந்து அந்த ஷாப்புக்கு தான் கிடைக்குது. ஏன்னா அந்த ப்ராடக்டினுடைய நிஜமான விலை $10 தான். ஆனா அங்க வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெரிய விலை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிற ஒரு விலை இன்னொரு ஆளு சொல்லி கொடுத்து அந்த ப்ராடக்டை அவர் பெரிய விலைக்கு தான் சேல் பண்ணிட்டு இருக்கு. அந்த கஸ்டமருக்குள்ள என்ன இருக்குன்னா நிஜமா பெரிய விலையில இருக்கிற ஒரு ஐட்டம் எனக்கு வந்து சின்ன விலையில கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதை வந்து சைக்காலஜிக்கலி கன்செஷன் ட்ரிகர் அப்படி சொல்லுவான். இந்த ஒரு சைக்காலஜி ட்ரிக் தான் உங்களுக்கு 70% ரிடக்ஷன், உங்களுக்கு 50% ரிடக்ஷன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி உங்களை ஏமாத்த வச்சு அவர் ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்திலேயே பணம் ஏர்ன் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட், அது மட்டும் இல்ல பணத்தை வேகம் அதிகரிக்கிறதுக்கு சக்சஸ்ஃபுல்லான மெத்தட் எதுனா அதுதான் ட்ரேடிங். ஆனா ட்ரேடிங்ல எல்லாரையும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. அது ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. அது பேரு தான் ஃபிபனாச்சி. இந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸ் வச்சு ட்ரேடிங் பண்ணா நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ட்ரேடிங்ல ஃபிபனாச்சி மெத்தட்னா என்ன, ஃபிபனாச்சி யூஸ் பண்ண எப்படி கத்துக்கலாம், இதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் புக் தான் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் ஃபிபனாச்சி ட்ரேடிங். இந்த புக்கினுடைய தமிழ் ஆடியோ சம்மர் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சாங்க. இனிமே நான் கூட ட்ரேடிங்ல சக்சஸ்ஃபுல் ஆக போறேன். நான் வந்து எப்பவும் குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி ஆடியோ சர்ச் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தான். எக்கச்சக்கமான ஆடியோ புக்ஸ் அவைலபிள் தான். அது மட்டும் இல்ல நிறைய ஃபீச்சர்ஸும் கூட இருக்கு. அதாவது உங்களுக்கு ஆடியோ கேட்டுட்டே நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்,
டைம் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீப் மோட்ல போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இவ்வளவு ஈஸியா நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வெரி யூஸ்ஃபுல் தான். அதனாலதான் உங்களுக்கு இந்த ஆஃபரை பற்றியும் சொல்லிக் கொடுக்குது. குக்கு எஃப்எம் இந்த 50% 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட் வெறும் 49 rupeesக்கு உங்களுக்கு 1 month மெம்பர்ஷிப் கிடைச்சிடும். அது நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணினா மட்டும்தான் கிடைக்கும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இப்போவே குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. 1 month சப்ஸ்கிரிப்ஷன் எடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின் கமெண்ட்ல டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்புறம் வீடியோக்கு திருப்பி வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா கிரியேட் a false sense of security. இந்த சைக்காலஜி ரொம்ப பவர்ஃபுல்லான சைக்காலஜி தான். ஆளுகள் எல்லாம் இந்த சைக்காலஜில ஈஸியா ட்ராப் ஆயிடும். இதை இந்த ட்ராப்பில் பெட்டா கூட உடனடியா அதை பற்றி தெரியவும் முடியாது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் இதை பற்றி தெரியும். சில டைம்ல சிலருக்கெல்லாம் பெரிய ஒரு டவுன்ல ஒரு பிளாட் வாங்கணும்னு விருப்பம் வரும். அவரு புரோக்கர் கிட்ட போயிடும். அந்த புரோக்கர் அவருக்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கு அதை பற்றி தெரிஞ்சு அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிளாட் அவருக்கு காமிச்சு கொடுத்துடும். அங்க இருந்தே அந்த டார்க் சைக்காலஜியோட கேம் ஸ்டார்ட் பண்றது. இந்த கிளையண்ட் அந்த புரோக்கர் கிட்ட என்னுடைய பட்ஜெட் 10 lakhs அந்த மாதிரி சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போவே அந்த புரோக்கர் அந்த பிளாட் நம்பர் A இந்த கிளையண்ட்டுக்கு கொடுத்துடணும் அந்த மாதிரி நினைச்சிடும். அப்படின்னா மட்டும்தான் எனக்கு நிறைய பணம் கிடைச்சிடும் இந்த மாதிரி தான் நினைக்கும். ஃபர்ஸ்ட் அந்த பிளாட் நம்பர் A அவருக்கு காமிச்சு கொடுக்காது. கான்சியஸ்லி இவருக்கு பிளாட் நம்பர் B தான் காமிச்சு கொடுத்துடும். அதனுடைய விலை 10 lakhs தான் இருக்கும். ஆனா அந்த பிளாட் டவுன்ல இருந்து தள்ளி தான் இருக்கும். மட்டும் இல்ல அது அவ்வளவு டர்ட்டியா இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த கிளைண்ட்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கஸ்டமருக்கு அந்த புரோக்கர் பிளாட் நம்பர் C தான் காமிச்சு கொடுத்துடும். ஆனா இந்த பிளாட் அவர் நினைச்ச மாதிரி தான் இருக்கும். பட் அதனுடைய பிரைஸ் 30 lakhs அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் எல்லாம் அவருக்கு காமிச்சு கொடுத்து அவருடைய மோட்டிவேஷன் எல்லாம் கம்மி ஆயிடும். அப்ப அவரு சொல்லிடும், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த டவுன்ல எங்கேயாவது ஏதாவது வேற பிளாட் எங்களுக்கு கொடுத்துடுங்க அந்த மாதிரி. இந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த கஸ்டமர்ஸ் எத்தும் போது இந்த புரோக்கர் அவருக்கு பிளாட் நம்பர் A காமிச்சு கொடுத்துடும். இந்த கஸ்டமர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அவருக்கு லாட்டரி கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பார்த்த அந்த பிளாட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாட் அவருக்கு கரெக்டான செட் ஆன மாதிரி இருக்கும். அவருடைய மைண்ட் அதுல ஸ்டிக் ஆன் ஆயிடுச்சு. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புரோக்கர் அதனுடைய விலை 11 lakhs தான் அந்த மாதிரி சொல்லிடும். அதுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு 10 lakhsக்கு சரிப்படுத்தி கொடுக்குறேன் இந்த மாதிரி சொல்லி 10 lakhsக்கு கொடுத்துடும். இதை வாங்கும் போது அந்த கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். ஏன்னா அவருக்கு மைண்ட்ல இந்த மாதிரி ஒரு தாட் வந்துடும், ஒரு சின்ன விலையில நல்ல ஒரு பிளாட் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி. இந்த மாதிரியான ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி உருவாக்கி அந்த புரோக்கர் நிறைய பணம் ஏர்ன் பண்ணிடும். முதலே அந்த பிளாட் A அவருக்கு காமிச்சு கொடுத்தா அவர் அங்கே பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேட் ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஆப்ஷன் கொடுத்த. அதுக்கப்புறம் தான் நிஜமான ஆப்ஷன் கொடுத்தது. அப்பதான் அவரோட சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஒர்க் ஆயிடும். அதனால அவர் அங்கே யோசிக்க மாட்டேன், அது சீக்கிரமே பர்ச்சேஸ் பண்ணிடும். இந்த ஒரு டெக்னிக் எந்த ஒரு சேல்ஸ்லும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க எங்கேயும் கொஞ்சம் கவனமா இருங்க. மூணாவது பாயிண்ட் தான் ஆட் அ சோஷியல் ப்ரூஃப். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் பத்தி சொல்லி கொடுக்குறேன். ஒரு நாள் நான் என்னோட ஃப்ரெண்டு கூட ஒரு இடத்துல போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல என்னுடைய ஃப்ரெண்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு பில்டிங்கினுடைய டாப்ல பாத்துட்டே இருந்தோம். அப்போ எனக்கும் கியூரியஸ் ஆயிடுச்சு. நாங்க 2 பேரும் அங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருந்த போது அந்த ரோட்ல இருக்கக்கூடிய சில ஆளுகளுக்கு எல்லாம் அங்க ஏதோ இருக்குன்னு நினைச்சு அவரு கூட அங்க பாத்துட்டு இருந்தது. பக்கத்துல இருக்கிற எல்லாருமே நாம பாத்துட்டு இருக்கிற அந்த இடத்துல பார்த்து ஏதோ ஒரு கியூரியோசிட்டி ஜெனரேட் பண்ணிட்டே இருந்தது. ஆனா ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டுக்கு அவர் அந்த பில்டிங்கினோட டாப்ல என்ன தேடுறதுன்னு அவருக்கே தெரியாது. நிறைய ஆளுகள் அங்கேயே பார்த்துட்டு இருக்கு. இந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டு நான் இங்க இருந்து போகுது அப்படி சொல்லி அங்க இருந்து போயிட்டோம். இது ஏன் உங்களுக்கு இப்ப இந்த இன்சிடென்ட பத்தி சொல்லி கொடுத்தேன்னா இதுதான் சோஷியல் ப்ரூஃப். எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த பத்தி ப்ரூஃப் கொடுக்கணும்னா அதுக்காக சில ட்ரிக்ஸ் இருக்கு. அதை பத்தி தான் சொல்லி கொடுக்க போறேன். நாம ஏதாவது பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம பண்ற மாதிரி பண்ணணும்னு யாருக்காவது விருப்பம் வந்துடும் இல்லையா? பெரிய பெரிய கம்பெனிஸ் அவருடைய மார்க்கெட்டிங்ல எல்லாம் இந்த மாதிரியான டார்க் சைக்காலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவர் அதுக்காக என்ன பண்ணிடும்னா பெஸ்ட் செல்லிங், மோஸ்ட் செல்லிங், ப்ராடக்ட் ஆஃப் த இயர் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடும். இப்படி எல்லாம் பார்க்கும்போது எல்லாருடைய உள்ளிலும் அந்த ஒரு வேர்டு இம்ப்ரிண்ட் ஆயிடும். அப்ப அது பெஸ்ட் ப்ராடக்ட்னா அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை உருவாயிடும். அந்த ஒரு வேர்டு பெஸ்ட் செல்லிங், மோஸ்ட் செல்லிங் அந்த ஒரு வேர்டு அதுல விழுந்து அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிடும். பெஸ்ட் செல்லிங், மோஸ்ட் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்போது அந்த ப்ராடக்ட் கண்டிப்பா நல்ல ப்ராடக்டா தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை உருவாகுறதுனாலதான் அந்த மாதிரி எல்லாரும் அது பர்ச்சேஸ் பண்றது. ஆனா இந்த விஷயம் எப்பவும் சரியா கூட இருக்காது, சும்மா சொல்லிட்டு இருக்குது அவரு. ஆனா நம்ம மூளை இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். இந்த மேனிபுலேட்டிவ் சைக்காலஜி யூஸ் பண்ணி தான் அவருடைய சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஆளுகளை எல்லாம் செடியூஸ் பண்றதுக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்றது. அதாவது நாம ஒரு ப்ராடக்ட் யாருக்கிட்டாவது சேல் பண்ணணும்னா
முதல்ல அவர்கிட்ட இதே சொல்லிடணும், இந்த ப்ராடக்ட் வந்து பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் யூஸ் பண்றது, அந்த பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் அவர் இந்த மாதிரி எல்லாம் ஆயுது, இப்படி எல்லாம் சொல்லிடுவோம். இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த முன்னாடி இருக்கிற பர்சன் உங்களுக்கு தெரியலனாலும் அவருக்கு அதெல்லாம் ஃபீல் குட் ஆகுறதுனால நீங்க சொல்றதை எல்லாமே நம்பிடும். நீங்க அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் குட் கொடுத்துருக்குன்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் நம்பிடும். அந்த வேர்ட்ஸனுடைய லாபம் எடுத்து நீங்க அவர்கிட்ட உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணும். அந்த ஒரு இன்ஃப்ளூயன்சிங்கை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டும் அங்க சேல் பண்ணிடும். நம்மளோட நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் இன்சினுவேஷன். இது வந்து நமக்குள்ள ஏதாவது ஒரு ஃபியர் ஜெனரேட் பண்ணி அவருடைய ப்ராடக்ட் சேல் பண்ற மாதிரி இருக்கிற வேலை தான். 2015ல டச் பைசிக்கிள் கம்பெனிக்கு யூஎஸ்ஏல ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு. அந்த டைம்ல கம்பெனிக்கு முன்னாடி ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அதாவது இந்த பைசிக்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதெல்லாம் டேமேஜ் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அதனால பெரிய விலை இருக்கிற அந்த பைசிக்கிள்ஸ் எல்லாம் ஷோரூம்ல எத்துறதுக்கு முன்னாடியே டேமேஜ் ஆயிடும். இந்த காரணத்தால கம்பெனிக்கு நஷ்டம் வந்துட்டு இருந்தது. இதை பத்தி கம்பெனி வந்து யுஎஸ்ஏ கவர்மெண்ட் கிட்ட கூட பேசிட்டாங்க. ஆனாலும் அதனால எந்த லாபமும் கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கம்பெனியோட எம்டி வந்து இந்த ஆர்ட் ஆஃப் இன்சினுவேஷன் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் வந்து எந்த பாக்ஸ்ல இந்த பைசிக்கிளை பேக் பண்ணியிருந்ததோ அந்த பாக்ஸை ரீடிசைன் பண்ணிடுச்சு. அவர் என்ன செய்தனா அது ஒரு டிவியோட பாக்ஸ் மாதிரி ஒரு புது பாக்ஸ் உருவாக்கிடுச்சு. அந்த பாக்ஸுக்கு வெளியில அவர் ஒரு டிவியோட படம் போட்டு அந்த டிவிக்குள்ள ஒரு பைசிக்கிள் மாதிரி ஒரு படம் போட்டாங்க. அது ஏன்னா இந்த பாக்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அதை டச் பண்ணும்போது இதுக்குள்ள ஒரு டிவி இருக்கு, இந்த மாதிரி யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணிடுவோம். அப்போ வந்து எங்க இருக்கிற எந்த ஒர்க்கர்ஸும் வந்து இந்த பாக்ஸஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லி ஹேண்டில் பண்ணிடும். இந்த காரணத்தால அந்த பைசிக்கிளுடைய டேமேஜிங் ரேஷியோ வந்து ஒரே ஒரு நாள்ல 70 to 80% கம்மி ஆயிடுச்சு. அவர் யாருக்கிட்டுமே எதுவுமே சொல்லாத அதனோட பேக்கிங் மட்டும் சேஞ்ச் பண்ணியதுனால இவ்வளவு குணம் இருந்துச்சு. அந்த கம்பெனி வந்து அந்த டைம்ல இந்த பைசிக்கிள் எல்லாம் கேடாகிறதுனால யூஎஸ்ஏல அவருடைய பிரான்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து அதுக்கப்புறம் அது சக்சஸ்ஃபுல்லா அடைஞ்சிடுச்சு. இப்போ வந்து யூஎஸ்ஏனுடைய மார்க்கெட் கம்ப்ளீட் டாமினேட் பண்றது அந்த கம்பெனி தான். இந்த மாதிரி தான் இந்த டார்க் சைக்காலஜி மார்க்கெட்ல எல்லாம் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இதுதான் மார்க்கெட்ல எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டார்க் சைக்காலஜி. இதை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்தேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.